தவேகவில் சேரப்போகின்றாரா அண்ணாமலை? இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவா? விஜயுடன் கைகோர்க்க திட்டமா? தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருப்பவர் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை. கடந்த சில நாட்களாக அமைதியாக இருந்த அவர் தற்போது ஆக்டிவ் பாலிடிக்ஸிற்குள் வந்துள்ளார். வழக்கமாக மாநில அரசை மட்டுமே விமர்சிக்கும் அவர் தற்போது சிபிஎஸ்இ விவகாரத்தில் மோடி அரசையே விமர்சித்தது பேசும் பொருளாக மாறியது. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அவர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாகவும் ஒரு தகவல் உலாவுகின்றது. காரணம், மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சரவையிலும் அவருக்கு இடம் கிடைக்கவில்லை. சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கு முக்கிய பங்கு தரப்படவில்லை என்ற அதிருப்தி அவரது ஆதரவாளர்களிடையே இருந்து வந்தது. அதே நேரத்தில் தேர்தல் தோல்விக்கு பிறகு அண்ணாமலையை ஓரம் கட்டியதுதான் பாஜகவின் மிகப்பெரிய தவறு என்று கருத்துக்களும் கட்சிக்குள் எழுவதற்கு ஆரம்பித்தது. மேலும் அண்ணாமலை விரைவில் பாஜகவிலிருந்து விலகி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றது. தவேக தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்து வரும் நிலையில் இளைஞர் ஆதரவு கொண்ட தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் இருப்பதாக கூறப்படுகின்றது. அண்ணாமலையும் விஜயும் நேரடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றாலும் அரசியல் களத்தில் இந்த பேச்சு வேகமாக பரவி வருகின்றது. அதே நேரம் அண்ணாமலை போன்ற ஒருவர் பாஜகவிலிருந்து விலகுவது அந்த கட்சிக்கு தமிழகத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் பாஜக என்ற பெயரை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சென்ற முக்கிய முகம் அண்ணாமலை தான் என்பது குறிப்பிடத்தக்கது.